மகிழ்ச்சியான தருணங்கள் நம்ம வாழ்க்கையில அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். நாம அது தள்ளி போடக்கூடாது. அப்பப்போ அதை என்ஜாய் பண்ணிக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாம தனக்கு வரக்கூடிய சந்தோஷமான தருணங்களை என்ஜாய் பண்ணாம தள்ளி போடுறாங்க. அது தவறான ஒரு செயல். இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு அருமையான கதை சொல்றேன். ஒரு குருவும் அவருடைய சிஷ்யரும் ஒரு காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நதிக்கரையோட ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவங்க நதிக்கரையோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கரையை கடக்க வேண்டிய ஒரு நேரம் வருது. அந்த நேரத்தில் அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் நின்றுட்டு இருக்க பக்கத்தில் அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. அந்த பக்கமாக இருந்த காடு ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் நல்ல சீனரியோடு இருக்குது. மாணவரை கூப்பிட்டு, தம்பி நீ போய் அந்த பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாப்பா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் நம்முடைய பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுற்றி பார்த்து இந்த பையன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதை அந்த மாணவர்கிட்ட அவர் சொன்ன உடனே அவர் சுற்றி பார்க்கறதுக்கு தயங்குறாரு. அங்கேயே நிற்கிறாரு. நமக்கு ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 1 இயர் ப்ராஜெக்டுடைய பார்ட்டு தான் இந்த ஜேர்னி இருக்குது. ஸோ இந்த 1 இயர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடித்த பிறகு நம்முடைய என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நிற்கிறாரு. இந்த 1 இயர் நம்ம முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஹாப்பினஸ்ஸோ என்ஜாய்மெண்ட்டோ வேண்டாம், அதையெல்லாம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு மாணவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அந்த குருஜியே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கூட அந்த ஸ்டூடெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அந்த ஹாப்பினஸை தள்ளி போடுறாரு. இது நடந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த குரு அந்த நதிக்கரையை கிராஸ் பண்ணாமல் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே அவருடைய ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, சார் ஏன் நம்ம இன்னும் நதிக்கரையை கிராஸ் பண்ணாமல் இங்கேயே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த குரு அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த ஆற்றுலுக்கு எல்லா நீரும் ஃபுல்லாக ஓடி முடித்த பிறகு அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்த கிராஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஆற்றுல இருக்க மொத்த நீரும் கிராஸ் பண்ணி போன பிறகு தான் நம்ம இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நடக்கவே போகிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து இங்கேயே தான் நிற்கணும். இந்த ஆற்றை கடக்கவே முடியாது, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குரு ரொம்ப அமைதியாக இருந்துட்டு சிரிக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதே தப்பை தான் நீயும் பண்ணுறப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் நீ சந்தோஷமாக இருப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அதை தேவையில்லாமல் தள்ளி போட்டிருக்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய தருணங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணாமல் எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டா முடியட்டும், இந்த வேலைகள்லாம் முடியட்டும், நான் அதுக்கப்புறமேட்டா மெதுவாக என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீயும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியான தருணங்களை என்ஜாய் பண்ணாமல் இதை தள்ளி போட்டிருக்க. எப்படி இந்த நதிக்கரையில் தண்ணீர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள்லாம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறோம்னு நினச்சோம் அப்படின்னா அது நடக்காமே போயிடலாம். இதனால நம்ம லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸை அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது. அது தள்ளி போடுறது நல்லது கிடையாது. நம்முடைய மற்ற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முடிந்த பிறகு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடமைகளுக்கு இடையில் குட்டி குட்டியான மகிழ்ச்சியான ஹாப்பி தருணங்களை வரும்பொழுது அது அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமானது. இந்த மாதிரி மகிழ்ச்சியை தாமதப்படுத்த சாக்கு போக்கு சொல்கிறது அப்படின்றது புத்திசாலித்தனம் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிக்னிக் போகலாம், ஒரு ஹாலிடே போகலான்னு நினைப்பாங்க, ஆனால் போக மாட்டாங்க. என்னுடைய காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நான் போகலான்னு யோசிச்சிருக்கேன், 3 இயர்ஸ் முடித்த பிறகு பார்த்துக்கலான்னு யோசிக்கிறேன்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வெளியில் போகலான்னு யோசிப்பாங்க, ஆனால் அதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு ப்ரமோஷன் வந்த பிறகு அதுக்கப்புறம் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தனக்கு வரக்கூடிய நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை வீணடிக்காதீர்கள். அதை தாமதப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணங்களையும் அப்பப்போ அனுபவிச்சுக்கிறது நல்லது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. காலம் பறந்துவிடும். நீங்கள் சூடான காப்பியை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே உங்களையே அறியாமல் காஃபி குயிக்காக சூடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் குயிக்காக கடந்து செல்லக்கூடியது. அப்பப்போ என்ஜாய் பண்ணல அப்படின்னாக்கா அந்த ஹாட் காஃபி மிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸையும் மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி காலத்தில் ஐயோ இந்த மாதிரி மகிழ்வான தருணங்களை ஹாப்பி மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் எதையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. ஹாப்பினஸ்ஸை போஸ்ட்பான் பண்ணாமல் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது.